யாக்கோபின் இரு மனைவிகளான லேயாலும் ராகேலும் அவனுடைய அன்புக்காக போட்டியிட்டதே அக்குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பத்துக்கு ஆணிவேராக அமைந்தது. யாக்கோபு ராகேலை திருமணம் செய்து கொள்ள கேட்டதால் அவன் லேயாலை விட ராகேலை நேசித்தான் என எழுதப்பட்டுள்ளது. ஆனால் லாபான் முதலாவதாக லேயாலை யாக்கோபுக்கு திருமணம் செய்து கொடுத்து அவனை ஏமாற்றினான். இதன் நிமித்தம் யாக்கோபு யாவே இன்னும் பெருக பண்ணுவார் என்று பொருட்படும் ராகேலின் மூத்த குமாரனான யோசேப்பை அதிகமாக நேசித்தான். இச்செயல் உடன்பிறப்புகளுக்கிடையே பெரும் போட்டியை அதிகரித்தது. ஆதியாகமம் 37 அதிகாரத்தில் யாக்கோபு யோசேப்புக்கு ஒரு விசேஷத்த பல வர்ண அங்கியை சகோதரர்களுக்கு முன்னிலையில் அணிவித்தான். இந்த அங்கி பொதுவாக சிரேஷ்ட புத்திர பாகம் பெற்ற மூத்த குமாரனால் அணியப்படுகிறது. ரூபன் தன் தந்தைக்கு விரோதமாய் செய்த பாவம் ராகேலின் மூத்த குமாரனான யோசேப்பு அதை பெற்றுக்கொள்ள வழிவகுத்தது. யோசேப்பு தன் சகோதரரை ஆண்டு கொள்ளுவது போல கண்ட கனவுகள் அவன் எகிப்துக்கு அடிமையாக விற்கப்படுவதற்கு காரணமாயிருந்தது. யோசேப்பு எகிப்தில் இருந்த போது போத்திபார் அவனை அதிகமாக நேசித்தான். ஆனால் போத்திபாரின் மனைவியின் பொய்யான குற்றச்சாட்டின் நிமித்தம் யோசேப்பு சிறைச்சாலையில் தள்ளப்பட்டான். அங்கு யோசேப்பு சிறைச்சாலை அதிகாரியின் கண்களுக்கு தயவு பெற்றான். மேலும் தேவனுடைய வல்லமையினால் யோசேப்பு ராஜாவின் கனவுகளுக்கு விளக்கம் கூறுவதன் மூலம் சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கப்பட்டு எகிப்து தேசம் முழுவதற்கும் பார்வோனுக்கு அடுத்ததாக ஆட்சி செய்ய உயர்த்தப்பட்டான்.